குட் பேட் அக்லி ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் சார் ஃபேன்ஸுக்குலாம் வெறும் ட்ரீட் மட்டும் கொடுக்கலங்க, ஒரு பெரிய படையலே போட்டு முரட்டு ஃபேன் பாய் சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்தையுமே பார்த்துட்டு சில பேர் யூடியூப் ரிவ்யூல உட்காந்து இது சரியில்லை அது சரியில்லை, ஜிவி பிரகாஷ் குமார் மியூசிக் காது வலிக்கிற மாதிரி இருக்கு, ஆதிக்கு இன்னும் நல்லா ஸ்க்ரீன் பிளே பண்ணிருக்கலாம் அப்படி இப்படின்னு பேய் கதை கொடுத்துட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் தட்டி விட்டு ஜஸ்ட் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு போய் உட்காருங்க. 2.5 உங்களுக்கு தரமான சம்பவம் இருக்கு. ஏங்க நான் ஒன்னு கேட்கறேன், புஷ்பாவை பாத்தீங்க, கேஜிஎஃப் பாத்தீங்க, அதெல்லாம் கொண்டாடுறீங்க, அதுலலாம் டன் கணக்குல லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. அதெல்லாம் பத்தி யாரா பேசினாங்களா? இல்ல அந்த படத்தெல்லாம் என்ஜாய் பண்ணாங்களா? அந்த மாதிரி இந்த படத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு படம் அப்படின்றது என்னங்க, ஒரு என்டர்டைன்மெண்ட். 2.5 உங்களுக்கு டைம் போறதே தெரியக்கூடாது. இந்த படத்துல போய் உட்காருங்க. 2.5 ஒரு ரேசியான ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காங்க, செம்மையா இருக்கு. மங்காத்தாக்கு அப்புறம் ஏன் அஜித் சார் அந்த மாதிரி ஒரு படம் பண்ண மாட்டாரு அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த படத்தை போய் பாருங்க, மனுஷன் சும்மா இறங்கி செஞ்சிருக்காரு. ஆதிக்கு வந்து முன்னாடியே சொல்லிட்டாரு இது ஃபேன்ஸுக்கான படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்துல நம்ம என்ன எதிர்பார்ப்போம், பழைய படத்தோட ரெஃபரன்ஸ், பழைய படத்தோட கெட்டப் எல்லாமே நம்ம எதிர்பார்ப்போம். அது எல்லாமே இந்த படத்துல வந்து கச்சிதமா வந்து வச்சிருக்காங்க. ஜிவி மியூசிக்ல சும்மா இறங்கி செஞ்சிருக்காப்புல. இந்த படத்துல ஒவ்வொரு சீனையும் நம்ம ரசிச்சு பாக்குறதுக்கு ஜிவியோட மியூசிக் மிகப்பெரிய பிளஸ்ஸா வந்து அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க அஜித் தாஸோட கேரக்டருக்கு இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு ஹீரோவுக்கான படங்க. இந்த படத்துல எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அந்த கேரக்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மியூசிக் வேற லெவலு, சினிமாட்டோகிராஃபி வேற லெவல், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் செம்மையா ஒர்க் பண்ணிருக்காங்க. காஸ்டியூம்லாம் சும்மா அந்தரா வந்து பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலா ரொம்பவே சவுண்டான படம். படத்துல நடிச்சிருந்த எல்லாருமே வந்து செம்மையா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.